ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோல்டன் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 250 கிராம்ஸ் oyster மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உப்பு போட்டு தண்ணியில் அலசி வச்சுருக்கேன். அலசிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அது மேலே இது மஷ்ரூம் எல்லாம் வச்சுட்டு அதோட ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி தொடச்சி எடுத்துருங்க. ஓகே, இப்போ எடுத்து இது ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்குங்க. அந்த பேனில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் வந்துட்டு சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் பாய்க்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் தான் பாய்க்கிறேன், எனக்கு காரம் ரொம்ப வேண்டாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அப்புறம் கடைசியாக உப்பு நீங்கள் அளவு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா மாவையும் நல்லா கிளறி விட்டுறலாம். தண்ணி அறவே சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அப்படி ட்ராயாகவே நல்லா கிண்டி விட்டுருங்க. அதான் மஷ்ரூமை கழுவிட்டு நல்லா அந்த டிஷ்யூவில் தொடச்சிருந்தாலும் கூட கண்டிப்பாக அதில் ஈரப்பசம் இருக்கும். அதனால் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மஷ்ரூமாக நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி பிசைஞ்சு விட்டுருங்க. அந்த மாவோட எல்லா பக்கட்டும் வந்து அந்த மஷ்ரூமில் நல்லா படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு மஷ்ரூமாக இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். போட்டோன்னே நம்ம இந்த மாதிரி போட்டு கிண்டக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுருங்க. எல்லா பக்கட்டும் நல்லா பொரிஞ்சிருக்கணும். திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை இதே எண்ணெயில் கொட்டின வேகத்தில் அப்படியே எடுத்துருங்க. எடுத்து இதையும் அந்த மஷ்ரூமோட சேர்த்து சர்வ் பண்ணிங்களா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு டிஷ். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.